Hello friends, welcome back to our channel 7th Sense Tamil. நம்மளோட இந்த வீடியோவில் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஏசி 3501ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். வரப்போகிற நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் பிஎன்சி ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து செல்லுலார் கான்செப்ட், சிஸ்டம் டிசைன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். சரிங்களா? இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினாக பார்க்க போகிறது ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 2 மார்க்ஸ்லையுமே கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேனல் அசைன்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரிங்களா? சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமேட்டுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ், ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷினுமே ஒன்றா கம்பைன் பண்ணி கேட்கலாம் டேரெக்டாக 13 மார்க்ஸில், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து செல் ஸ்ப்ளிட்டிங் அண்ட் செல் செக்டார். சரிங்களா? இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலாக இந்த 5 கொஷின்ஸில் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின்ஸ் எழுதிடலாம் ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் யூனிட் 2 ரேடியோ ப்ரொபகேஷன், மொபைல் ரேடியோ ப்ரொபகேஷன். இதில் வந்து ஃப்ளாட் ஃபேடிங்னா என்ன, ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்னா என்னது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. 2 மார்க்ஸில் கம்பேரிசன்ஸில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் ஃபேடிங்கோட டீட்டெயில். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் வித் நீட் டயக்ராம் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் டூரே மாடல், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்னோட டெரிவேஷன்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங். சரிங்களா? ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங், ஃப்ளாட் ஃபேடிங் எல்லாமே அதிலே அதனோட டைப்ஸ்லாம் வந்துடும், பார்த்துக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கும் டூரே மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல். சரிங்களா? இந்த கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டாப்லர் ஸ்ப்ரெட்டு, டாப்லர் ஷிஃப்ட். இது வந்து 2 மார்க்ஸில் சம்ஸும் கேட்டிருக்காங்க நிறைய டைம், பார்த்துக்கோங்க. இதனோட ஃபார்முலா மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க்ஸில். டெஃபினேஷனும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து யூனிட் 2க்கானது. நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து பார்க்கலாம். சரிங்களா? மாடுலேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ஈக்குவலைசேஷன். சரிங்களா? ஈக்குவலைசேஷன் அண்ட் டைவர்சிட்டி வந்து நமக்கு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஈக்குவலைசேஷனோட டைப்ஸு, டைவர்சிட்டியோட 4-5 டைப்ஸ் இருக்குமே வந்து தனித்தனியாக கேட்கலாம் டெஃபினேஷனில், பிக் கொஷினுமே கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்கே, மினிமம் ஷிஃப்ட் கீயிங் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து QPSKவும் GMSK. சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்க. நெக்ஸ்ட் வந்து காஷியன் மினிமம் ஷிஃப்ட் கீயிங். சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து DSSS. சரிங்களா? டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரமும் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. அதேமாதிரி டைவர்சிட்டி டெக்னிக்ஸ், அதனோட டைப்ஸு, அதை எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறாங்க, மினிமைஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த 7 டாபிக் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின்ஸாக கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ். மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்கில் வந்து மைக்ரோ டைவர்சிட்டி வந்து நமக்கு 2 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னல் கம்பைனிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதுவுமே வந்து 6 மார்க்கில் பார்த்துக்கோங்க, டேரக்ட் 13 மார்க்ஸில் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் சம்ஸ் கேட்க சான்ஸ்னால் எரர் ப்ராபபிலிட்டி, ஃப்ளாட் பேடிங்கு, சிம்பிள் இன்டர்பரன்ஸ், எரர் ரேட்டு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் ஃபேடிங் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கான டாபிக்ஸ் இது. சரிங்களா? எரர் ப்ராபபிலிட்டிக்கு வந்து நம்ம அந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு CDMAவும் லீனியர் ப்ரிடிக்டிவ் கோடர் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி ஹோப் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், FHSSன்னு சொல்லுவாங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து கம்பேரிஷன் பிட்வீன் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ். சரிங்களா? FDMA, CDMA, TDMA இதெல்லாமே வந்து கம்பேரிஷன்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அது பார்த்துக்கோங்க. CDMA வந்து நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது வந்து நமக்கு டேரெக்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எல்லாத்தோட அட்வான்ஸ் வந்து OFDM, ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் வந்து மற்ற CDMA, FDMA, TDMAவோட ரொம்ப அட்வான்ஸ் டாப்பிக்கு, அதுவுமே கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 5, இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வயர்லெஸ் நெட்ஒர்க்கானது, ஃபுல்லாக கோடிங்ஸ், நெட்ஒர்க் டோபாலஜி பற்றி தான். டெலிஃபோன் நெட்ஒர்க், வயர்லெஸ் டெலிஃபோன் நெட்ஒர்க்கு, ஃபிக்ஸ்டு டெலிஃபோன் நெட்ஒர்க்னா என்ன, கம்பேரிசன்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து PSTN வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க். சரிங்களா? இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க். சரிங்களா? 1G 2G 3G வந்து பார்த்துக்கோங்க, வயர்லெஸ் ஜென்ரேஷனு. நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன, சர்க்கியூட் ஸ்விட்சிங்னா என்ன, கம்பேரிசன்ஸில் கேட்கலாம். 6 மார்க்ஸ்லையும் கேட்கலாம் தனியாக வந்து பாக்கெட் ஸ்விட்சிங் எப்படி இருக்குது, சர்க்கியூட் ஸ்விட்சிங் எப்படி இருக்குது, அதனால் நோட்ஸ் டைப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து UMTS. சரிங்களா? UMTS வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், UMTS. இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து UMTS. ஓகேங்களா? யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு இதனோட அட்வான்ஸ் தான் வந்து PRMA, பாக்கெட் ரிசர்வேஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகேங்களா? இது எல்லா யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வர போகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் பேங்க் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம், எப்படி எக்ஸாம் எழுத போகிறோன்றது. ஓகேவா? தேங்க்யூ.